இந்த ப்ராபபிலிட்டி அல்லது வாய்ப்பு தன்மை என்பதற்கு விளக்குவதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். நீங்கள் எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் பழக்கப்பட்ட விளையாட்டு தாயம். அதில் 2 கட்டைகள் இருக்கும், பெரும்பாலும் வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும். அந்த கட்டையில் ஒரே ஒரு கட்டையை மட்டும் எடுத்துக்கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒன்று எந்த புள்ளியும் இல்லாத முழுக்கம் வழுவழுப்பாக இருக்கும். அடுத்து ஒரு புள்ளி, அடுத்த முகத்தில் 2 புள்ளி, அதுக்கு அடுத்த முகத்தில் 3 புள்ளி, ஆக 4 முகத்திலும் ஒன்றில் புள்ளியே இருக்காது, 0 புள்ளி என்று வைத்துக் கொள்ளலாம். மற்றதில் 1, 2, 3 புள்ளி இருக்கும். இப்பொழுது அதை உருட்டுவது. நீங்கள் உருட்டினால் இந்த புள்ளி 1 உள்ளது மேலே வந்தால் அதற்கு தான் பேர் தாயம். நீங்கள் தாயம் போடுவதாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கட்டையை மட்டும். எப்படி இது முடியும்? 4 தடவை உருட்டினால் ஒரே ஒரு தடவை தான் தாயம் விழும். அல்லது 40 தடவை நீங்கள் உருட்டி கொண்டே இருந்தால், தொடர்ந்து உருட்டி கொண்டே இருந்தால், என்ன உருட்டி கொண்டே இருந்தால் 10 தடவை தாயம் விழலாம். 10 என்று சரியாக சொல்ல முடியாது. 11 தடவை வரலாம், 12 தடவை வரலாம், 8 தடவை வரலாம், 7 தடவை வரலாம். ஆனால் கட்டாயம் நீங்கள் போடும் 40 தடவைகளில் 20 தடவை தாயம் மேலே வரவே வராது. அப்படி கணக்கு போடுகையில் அந்த தாயக்கட்டைக்கு 4 முகம் இருப்பதனால் தாயம் ஒரே ஒரு புள்ளி, அதற்கான வாய்ப்பு 1/4, 4இல் 1 பங்கு, அதாவது 25% தான். ஆகவே 40 தடவை நீங்கள் உருட்டினால் அதில் 25% எத்தனது? 10. ஆகவே 10 தடவை தான் தாயம் மேலே வரும். இது இயற்கையாக இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி, இந்த ப்ராபபிலிட்டியுடைய இயல்பு. இங்கே நாம் தகுதி போல எந்த தந்திரமும் மந்திரம் செய்யாத ஒரு சூழ்நிலை. இது இயற்கையிலேயே இயல்பாக உள்ள ஒரு ஒன்று. இதற்கு அடுத்தாற்போல் இன்னொன்று செய்யலாம். உங்களுக்கு டொயோட்டா கார் என்று தெரியும். இந்த டொயோட்டா கார் ஜப்பானில் மிக கவனமாக பல ஆண்டுகளாக மிக நுண்மையான தொழில்நுட்பத்தோடு தயாரிக்கப்பட்ட புகழ்பெற்ற கார். அந்த காரில் பல முயற்சிகள் செய்து வெளிப்பட்ட போது அவர்களுடைய காரினுடைய சிறப்பு என்னவென்றால், 1000 கார்கள் அவர்கள் வெளியிட்டால் ஒரே ஒரு கார் மட்டும்தான் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் பண்ணும். அதாவது 1001 பிரச்சனை பதிவிட்டால் அதனுடைய சதவீதம், அதாவது 99.99% அது சரியாக ஒழுங்காக செய்யக்கூடிய கார்கள் தான் டொயோட்டா கம்பெனியை விட்டு வெளியே வருகின்றன. அவ்வளவு நம்பிக்கை இருப்பதனால்தான் அந்த காரை யாரும் போகிற போக்கில் வாங்கி பயன்படுத்துகிறார்கள். இதற்கு 3 சிக்மா, 4 சிக்மா, 5 சிக்மா என்றெல்லாம் அந்த அக்யூரசி, ரிலையபிலிட்டிக்கு ஒரு மதிப்பு எண் உண்டு. அதை பற்றி நாம் இப்பொழுது கவலைப்பட வேண்டாம். ஆனால் தெரிந்தவர்கள் இதை எளிதாக ரசிக்க முடியும். இதை சொல்லுவதற்கு காரணம் என்னென்றால், இயற்கையிலேயே தவிர்க்க முடியாத சில சில வரையறைகள் உள்ளன. மனிதன் எவ்வளவோ முயற்சி பண்ணினாலும் நம்முடைய முயற்சிக்கும் நம்முடைய அறிவுக்கும் எட்டிய முடியாமை ஒரு பகுதி இருக்கிறது. இது 2 எல்லைகளுக்கும் இடையே தான் நம்முடைய சாதாரண கார்களும் சாதாரண ரயில்களும் இயங்குகின்றன. இன்னொரு உதாரணம் என்ன சொல்லுவென்றால், இந்தியாவில் நடக்கக்கூடிய ரயில்வே விபத்துகள் கேட்டிருப்பீர்கள், கார் விபத்துகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், விமான விபத்துகளும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவற்றில் எல்லாவற்றிலுமே அதிக அளவு விபத்து உள்ளது ஸ்கூட்டர் தான். பின்னர் கார், பின்னர் ரயில், அதை விட எல்லாவற்றிலும் மிக குறைவான விபத்து உள்ளது தான் விமான பயணம். அந்த அளவுக்கு கட்டுப்பாடும் நேர்த்தியும் செய்ய செய்ய விபத்து குறைகின்றது. எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் மனித முயற்சிக்கும் மனித அறிவுக்கும்
எட்டாத சில ஒரு ஒரு எட்டாத ஒரு பகுதி இருக்கத்தான் செய்யும். இது இயல்பு, இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இதை விளக்குவதற்கு இன்னொரு அருமையான சிறு விளையாட்டை சொல்லுகிறேன், நீங்கள் ரசிப்பீர்கள். நாம் வீடுகளெல்லாம் தமிழகத்தில் தாயம் விளையாடுவோம். 4 பேர் ஒவ்வொரு டீம்லேயும் 2 பேர் இருக்கிறார்கள். மொத்தம் 8 பேர் இருக்கிறார்கள். 2 கட்டை இருக்கிறது. ஒவ்வொருவர் கையிலும் 4 காய்கள், ஒன்று சிவப்பு, இன்னொன்று மஞ்சள், இன்னொன்று வெள்ளை, இன்னொன்று கருப்பு என்று 4 காய்கள். இதை வைத்து விளையாடுவதற்கு புரியும். அவர்கள் விளையாட துவங்கினால் மொத்தம் 8 பேரும் முதலில் தாயம் போட்ட பிறகுதான் அவர்கள் ஆட்டத்திற்கு உள்ளே என்ட்ரி பாயிண்ட் போட முடியும். அப்படி போடும்போது கவனித்திருப்பீர்கள், 8 பேரில் இந்த தாயம் சிலருக்கு பிறவே வராது, சிலருக்கு போகிற போக்கில் வந்துவிடும். அது மட்டுமல்ல, விளையாடிக்கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு இப்பொழுது 3 இருந்தால் நான் எதிரியின் காயை வெட்டுவேன் என்று நினைத்து போடுவார்கள். விழாது, விழாது, சொல்ல முடியாது. இப்படி இந்த காயை உருட்டுவதில் ஓரளவு அதிர்ஷ்டம் இருக்குது, எதிர்பாராது இருக்கிறது. யாருடைய தூண்டுதலும் யாருடைய இதிலும் இல்லாத இயற்கையிலே வரக்கூடியதுதான் அதிர்ஷ்டம். அங்கே காயை நகர்த்துவதில் திறமை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் இந்த தாய விளையாட்டு போல்தான். எப்படி என்று சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் தாய விளையாட்டும் மிக மிக ஒற்றுமையுடையது. எப்படி என்று சொல்லுகிறேன், நான் ஏதோ ஒரு பெற்றோருக்கு பிறந்தேன். அவர்களிடமிருந்து பல நல்லதையும் பல கெட்டதையும் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இது எனக்கு பிறவியில் வந்த குணங்கள். பிறகு நான் படித்து பல ஆசிரியர்கள், பல ஞானிகள், பல நல்லவர்கள், பல கெட்டவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய நல்லதையும் கெட்டதையும் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய நிறையும் குறையும் திறமையும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆகவே காலகட்டத்தில் நான் நிறைய வெளி உலகத்திலிருந்து கடன் வாங்கி எனக்கு சொத்தாக சேர்த்து கொண்டிருக்கிறேன். இதுதான் அக்வயர்டு. பிறவியில் வந்த சில குணங்கள், தேடி சம்பாதித்த சில குணங்கள், திறமையில், இவைகளை வைத்துக்கொண்டு நான் வாழ்க்கையில் போராடுகிறேன். நான் வாழ்க்கை போராட்டத்தில் இறங்கும்போது நான் மட்டும் போராடவில்லை, எனக்கு துணையாக சிலர் இருக்கிறார்கள், எனக்கு எதிரியாகவும் சிலர் இருக்கிறார்கள். ஆக எனக்கு துணை வழியும் உண்டு, வினை வழியும் உண்டு. இந்த மாற்றான் வழியும் துணை வழியும் பாருங்கள், ஒரு அழகான குரல் உண்டு. தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி சேரும். இந்த எல்லாம் சேர்ந்துதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை நிர்ணயிக்கப் போகின்றன. அதே போலதான் தாய விளையாட்டில் நான் போடக்கூடிய தாயம் நான் போட்ட சமயத்தில் வேண்டியது கிடைக்காது. ஆனால் கிடைத்ததையும் என்னுடைய கூட்டத்தில் என்னுடைய கட்சியில் இருப்பவருடைய திறமையும் வைத்துக்கொண்டு, எதிர்கட்சி இருப்பவருடைய அதிர்ஷ்டத்தையும் திறமையை வைத்துக்கொண்டு தான் நான் வெற்றி பெறுவேன். சில சமயம் வெற்றி கிட்டும், சில சமயம் வெற்றி கிட்டாமல் போய்விடும். இதிலேயே பழக்கப்பட்டவர்களுக்கு காய்களை எப்படி நகர்த்துவது என்று தெரியும். அவர்களால் பல சமயங்கள் வெற்றிடுவார்கள், சில சமயம் அவர்களும் தோல்வியடைவார்கள். அதே போன்றுதான் வாழ்க்கையின் போராட்டத்தில் என்னுடைய பிறவியில் வந்த திறமை, நான் தேடிக்கொண்ட திறமை, சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் மாற்றக்கூடிய என்னுடைய அறிவு நுட்பம், இந்த 3ம் என்னை சார்ந்தது. இதுவும் அடுத்த தொகுதி என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், எனக்கு துணையாக வரக்கூடிய பெரியோர்களுடைய வலிமை, இது அடுத்த தொகுதி. இது தவிர வாய்ப்புகள், எனக்கு எதிர்பாராமல் சில சமயம் வாய்ப்பு வரும், எனக்கு எதிர்பாராத சில தோல்விகளும் இழப்புகளும் வரும். ஒரு உதாரணம், நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், வாழ்க்கையில் வெட்டி கொண்டே இருக்கிறேன். எதிர்பாராத சமயத்தில் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் வரலாம், என்னுடைய கார் ஆக்சிடெண்ட் வரலாம், அல்லது கை முறியலாம், கால் முறியலாம். அந்த சமயத்தில் நான் ஒன்று செய்ய முடியாது. ஆக எதிர்பாராத சில சூழல்கள், எங்கிருந்தோ வருகின்ற வாய்ப்புகள், நல்வாய்ப்புகள், தீ வாய்ப்புகள், இது எல்லாவற்றையும் பொதுவாக சேர்த்து
அதிர்ஷ்டம் அல்லது துரதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். இத்தனையினுடைய பெருக்கல் தொகைதான் வெற்றி என்று சொல்ல முடியும். இப்படி செய்யும் பொழுது எனக்கு மிக திறமை இருந்து, பிறவியிலே மிக திறமை இருந்து, அல்லது நாளடைவில் மிகத் திறமையாக நண்பர்களும் இருந்தால், எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம் இருந்தாலும் மேற்கொண்டு விடுவேன். நான் எவ்வளவு மோசமான திறமை இருந்தாலும் எனக்கு அதிர்ஷ்டம் பெரிதாக இருந்தால் வெற்றி கொண்டு விடுவேன். இவைகளை பார்க்கும்போது இத்தனை ஃபேக்டர்ஸ், இத்தனை பகுதிகளும் வெவ்வேறு பங்களிப்பினால்தான் ஒருவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் சிறப்பும் கிட்டுகிறது என்பது எளிதாக புரியும்.